இப்போ தேவாரம் திருவாசகம்லாம் நாங்கள் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கோம், அங்கே சொல்லுவாங்க, நாங்கள் பாடுவோம். இன்றைக்கும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயிலில் வந்து இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தரதில்லை. 6 மணிக்கு மேலே கோயிலில் வந்து கிளாஸஸ் எடுக்கணும், அதை கொஞ்சம் நம்ம ஹிந்துவிசம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், ஆசை. ஒரு குருகுலம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி நாத்திகம் பேசுகிறவங்கள திருத்துறதுக்கு நம்ம இல்லை, நாங்கள் கிடையாது ஆக்சுவலி. ஸோ என்னுடைய சந்தோஷம் எனக்கு. நம்ம செடிக்கிட்ட பேசினா அதுக்கு உயிர் இருக்குது. சரி, நான் இன்னைக்கு போய் எனக்கு என்ன இந்த இப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கோச்சுக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு உயிர் இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாத ஜென்மங்க கிட்ட போய் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நான் நினைப்பேன் என் கருமாரி தான் என்னை வந்து சாப்பாடு கொடுக்குறான்னு நினைப்பேன். மற்றவங்களை கேட்டால் என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பேசுது அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்து பார்த்தீங்கனாலே நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடந்திருக்குது. 1-2 சொல்லவே முடியாது, நிறைய நடந்திருக்குது எனக்கு லைஃப்பில். சின்ன வயசுலேயே வந்து இந்த சத்சங்கம், இந்த கோவிலில் வழிபாடெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயசில் அவங்க தெளிவாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வரும்போது படிப்பு, கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமே சேர்ந்து வரும் இல்லையா? ஏன்னா திருப்புகள்லாம் முத்தை திருப்பதி திருநகைலாம் சொன்னாங்கன்னா வாய் கொளறது ஒளர்றது இது எதுவுமே வராது. அண்ட் மோரோவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது. முதல்லலாம் நாங்கள் தேவாரம் திருவாசகம்லாம் நாங்கள் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கோம், அங்கே சொல்லுவாங்க, நாங்கள் பாடுவோம். இன்றைக்கும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயிலில் வந்து இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தரதில்லை. அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு கண்டிப்பாக 6 மணிக்கு மேலே கோயிலில் வந்து கிளாஸஸ் எடுக்கணும், அதை கொஞ்சம் நம்ம ஹிந்துவிசம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், ஆசை. ஒரு குருகுலம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாம்மா, நீங்கள் சொல்கிறது பக்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்ங்கிற ஆஸ்பெக்ட் போக ஒரு ஹார்மனி, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, அதே போல் மெமரி, கான்சென்ட்ரேஷன், அந்த பேச்சு எல்லாமே, அந்த கனிவான வார்த்தைங்களை சொல்கிறது, அடுத்தவங்களோட பழக. இப்போ யாருமே யாருக்கிட்டையும் பேசுறதுக்கே முடியல. பக்கத்துல இருந்து போன்ல தானே மெசேஜ் அனுப்புறது, பக்கத்துல இருந்தாலும் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லயும் கம்யூனிகேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. மனுஷங்க எப்படி பழகிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அனிமல்ஸே வந்து எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு இடத்துல நல்லா இருக்கு. இப்போ மனுஷங்க அனிமல்ஸ் மாதிரி ஒருத்தர் பார்த்தா எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போற அளவுல இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அம்மா. என்னென்னா அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த மாமி வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளாஸ் முடித்தோடனே லைனாக நின்று கொடுக்கணும். அந்த ஸ்வீட் கொடுக்கும்போது கூட அந்த மாமி எங்கே நீ என்ன சொல்லி கொடுத்தாங்க, இப்போ பாடு ஒரு வாட்டினா அந்த 2 லைன் கூற்றா என்ன வாரு விலகல் அதெல்லாம் பாடும்போது ஆசையாக இருந்துச்சு. அது இன்னும் அதுக்கப்புறம் அந்த புக்கு தொடர்ந்து பாடவே இல்லைன்னா அந்த பாட்டெல்லாம் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த சுவாமி ஸ்லோகங்கள், குட்டி ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. அம்மா, உங்களை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிச்சிருக்கிறது கருமாரி அம்மன் சொல்கிறீங்க. எல்லாமே என்னுடைய வாழ்க்கை வழித்துணை, வாழ்க்கை துணை எல்லாமே அவங்க தான் சொல்கிறீங்க. இப்போது நிறைய பேர் இந்த மாதிரி கடவுள் பக்தியோடு இருக்காங்க, அவங்க எங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய சிமேஜிங்களை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதிரி சொல்கிறதுலாம் இருக்கீங்க. நீங்களும் வந்து அதுதான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கடவுள்லாம் கிடையாது, இந்த பக்திங்கிற விஷயம் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த மாதிரி ஒரு எதிர்மறை கருத்து வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க? அவங்களுக்கு இந்த கடவுளை பற்றியும் பக்தியை பற்றியும் இந்த விஷயம்லாம் இதில் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க? சரி, நம்ம வந்து இந்த மாதிரி நாத்திகம் பேசுகிறவங்கள திருத்துறதுக்கு நம்ம இல்லை, நாங்கள் கிடையாது ஆக்சுவலி. ஸோ என்னுடைய சந்தோஷம் எனக்கு. என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது, 1-2 கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது, குவிஞ்சு கிடக்குது எனக்கு அவங்க பண்ணின விஷயங்கள், என் தெய்வம் எனக்கு பண்ணின விஷயங்கள். ஒரு மழையாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஒரு செடி வளர்கிறதா இருக்கட்டும். இப்போ நம்ம செடிக்கிட்ட பேசினா அதுக்கு உயிர் இருக்குது. சரி, நான் இன்றைக்கி போய் எனக்கு என்ன இந்த இப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கோச்சுக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு உயிர் இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாத ஜென்மங்க கிட்ட போய் நம்ம பேசி என்ன பிரயோஜனம் இல்லையா? இது வந்து நாத்திகமோ ஆத்திகம் அப்படிலாம் கிடையாது. நம்பாதவங்ககிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பேசுகிறத பற்றியே, அதனால் அதை விட்டுருவேன். கண்டிப்பாக உயிரை காக்கிற டாக்டர்ஸே கடைசியாக வந்து எல்லா கடவுளை நம்புங்க, அவன் நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் கூட நமக்கு உடம்பு ரீதியாக மனசு ரீதியாக வர பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுங்கன்னுவாங்க. சில இதெல்லாம் என்னன்னே தெரியல, இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல் சரியாயிடுச்சுன்னுவாங்க. அப்போ தட் மிராக்கல்ல வந்து நம்ம காடாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவன். இப்போ ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எனக்கு கேஸ் கூட பற்ற வைக்க தெரியாது, இப்படி த்ராட்டில் விட்ட மாதிரி நானே என் பிள்ளைங்க இருக்கோம். அடுத்த வேளை சாப்பாடு என்ன சாப்பிட போகிறோம் கூட எங்களுக்கு தெரியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கருப்பாக ஒரு லேடி இந்த ரோடு போடுறவங்க, அவங்க என் வீட்டு கதவை தட்டி
அம்மா நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் நினைப்பேன் என் கருமாரி தான் என்னை வந்து சாப்பாடு கொடுக்குறான்னு நினைப்பேன். மற்றவங்கள கேட்டால் என்ன நினைப்பாங்க, இது ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பேசுது அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்து பார்த்தீங்கனாலே நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடந்திருக்குது. 1 2 சொல்லவே முடியாது, நிறைய நடந்திருக்குது எனக்கு லைஃப்பில். ஆத்திகம் பேசுகிறவங்க கிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க அதுக்கு பதில் தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ சாமி கும்பிட்றாங்கன்னுட்டு. நல்ல அழகான பாலிஷமா இது. ஆனால் உண்மைதான் அது நீங்கள் சொல்கிறது.